ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம இப்போ திருப்பள்ளி எழுச்சி பார்த்துட்டு இருக்கோம். திருப்பள்ளி எழுச்சிக்கும் திருமாலைக்கும் உண்டான வித்தியாசம் என்ன, அது வாசி அப்படிங்கிறத வியாக்கியானத்தில் ரொம்ப அற்புதமாக கோடிட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வெளியே வரும். திருமாலைங்கிறது தொண்டடிப்பொடியாழ்வாருடைய முதல் பிரபந்தம், திருப்பள்ளி எழுச்சி தொண்டடிப்பொடியாழ்வாருடைய ரெண்டாவது பிரபந்தம். ஸோ திருமாலை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பள்ளி எழுச்சி சொல்கிறார் தொண்டடிப்பொடியாழ்வார். ஸோ நம்ம அது ஒரு 5 விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த 5 விஷயங்களும் நம்ம பார்த்துருவோம். நம்பர் 1, திருமாலையில் என்ன நடக்கிறதுன்னா, ரங்கநாதன் ஆழ்வார் எங்கேயோ இருந்தார். சூதனாய் கல்வனாகி தூர்த்தனோடி செந்த காலம் ஆதரார் கயற்க நின்னும் வளையுள் பட்டு அழிந்துவேன் அப்படின்ட்டு ஆழ்வார் இந்த லௌகீகத்திலேயே உலக விஷயத்திலேயே ஈடுபட்டிருந்தார். ஆனால் ரங்கநாதன் என்ன பண்ணார்? போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கவன்றேன்னு இந்த ரங்கநாதன் ஆழ்வாரை தட்டி எழுப்பினான். அதாவது தூங்கின்னு இருந்த ஆழ்வாரை ரங்கநாதன் எழுப்பினான். ரங்கநாதன் வேக்கடப் ஆழ்வார். ஆனால் திருப்பள்ளி எழுச்சியில் என்ன நடக்குது பாருங்க, ஆழ்வார் ரங்கநாதனை எழுப்புகிறார். இங்கே திருப்பள்ளி எழுச்சியில் ஆழ்வார் ரங்கநாதனை எழுப்புகிறார். ஸோ இது முதல். ரெண்டாவது வித்தியாசம், திருமாலையில் வாச்சிக கைங்கரியம் பண்ணினார். இளைய புன் கவிதை ஏலும் எம்பிரார் கிணியவாரே அப்படின்ட்டு அங்கே முடிக்கிறார் திருமாலையில். அது வாச்சிக கைங்கரியம், கவிதை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். அது வாச்சிக கைங்கரியம். திருப்பள்ளி எழுச்சியில் காய்க கைங்கரியம், இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி, வாயால் சொல்கிறத விட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே தொடையொத்த துளவமும் கூடையும் பொழிந்து தோன்றிய தோல் தொண்டரடி பொடி என்னும் அடியனை அப்படின்னு சொல்கிறார். திருத்துறாய் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்றார். அப்படின்னா காய்க கைங்கரியத்தை எடுத்து சொல்கிறார். ஸோ வெறும் வாயால் மட்டும் சொல்லலை, இங்கே அவர் தன்னுடைய மெய்யாலையும் உடலாலையும் கைங்கரியம் பண்ணிக்கிறார். அது ஒரு உயர்த்தி இல்லையா? ஸோ அந்த உயர்த்தியை திருப்பள்ளி எழுச்சியில் பார்க்கலாம். வேற திருமாலையில் இளையபுன் கவிதை ஏலும் எம்பிரார்க்கினியவாரேன் கவிதை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். மூன்றாவது கைங்கரியம் எம்பெருமானுக்கு பிடித்த கைங்கரியம், அதை திருமாலையிலே விரும்பினார். எம்பிரார் கினியவாரே அப்படின்ட்டு, எம்பிரானுக்கு என்ன இனிமையாக இருக்கிறதோ அந்த இனியவாறே நான் கைங்கரியம் செய்கிறேன் அப்படின்னார் திருமாலையில். இங்கே திருப்பள்ளி எழுச்சியில் கடிமலர் கமலங்கள் 10வது பாசத்தில் பாருங்க, அழியனென்றருளி உன் அடியார் காட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்ட்டு உன் அடியார் காட்படுத்தாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அடியவர்கள் விரும்பக்கூடிய கைங்கரியத்தை எனக்கு கொடுக்க வேணும் அப்படின்றது திருப்பள்ளி எழுச்சியில் கேட்குறார். திருமாலையில் எம்பெருமான் விரும்பக்கூடிய கைங்கரியம் எது உயர்வு? அடியர்கள் விரும்பக்கூடிய கைங்கரியம் தான் உயர்வு. ஸோ அதனால் இங்கே திருப்பள்ளி எழுச்சினுடைய உயர்த்தியை நம்ம பார்க்கலாம். 4வது, பெருமாள் ட்ரை டு ரீச் ஆழ்வார். எங்கள் திருமாலையில் பெருமாள் தான் ஆழ்வாரை போய் எப்படியாவது அவரை சேர்க்கணும் அப்படின்னு பண்ணார். ஆனால் இங்கே திருப்பள்ளி எழுச்சிலையோ அந்த ஆழ்வார் பெருமாளை அடைஞ்சாரே, அதனுடைய ரிசல்ட்டு, அதனுடைய பயனை நாம் இங்கே பார்க்கிறோம். என்ன பயன்? எம்பெருமானுக்கு அவனுடைய அடியவர்களுக்கும் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது திருப்பள்ளி எழுச்சியில் ரொம்ப ஸ்பஷ்டமாக அழகாக எடுத்து காமிச்சிருக்கார் இங்கே தொண்டடிப்பொடி ஆழ்வார். ஸோ திருமாலையில் அப்படி இல்லை, எம்பெருமானை கொல்ல வேணும் அழியன் நம்ப இயலன்னா மவோ கொடியவாரே அப்படின்ட்டு எம்பெருமான் தன்னை கொல்ல வேணும்ங்கிறது இங்கே எம்பெருமானுக்கு தானும் அடியவர்களும் சேர்ந்து கைங்கரியம் பண்ணணும். அதனால் அந்த விஷயம், அந்த ரிசல்ட்டு தெரியறது. 5வது விஷயம், ஆழ்வார் பிரேயர் டு பிளெஸ் ஹிம். எளியதோர் அருளுமன்றே எந்திரத் எம்பிரானார் அப்படின்னு 37வது பாசுரத்தில் கேட்டிருக்கார். ஸோ அந்த எம்பிரானார் என் திறத்து அப்படின்றார். என் திறத்துனா எனக்கு அப்படின்னு அர்த்தம். இங்கே திருப்பள்ளி எழுச்சியில் என்ன சொல்லியார்? ஆதலில் அவர்க்கு நாலோலக்கமருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாய. அவர்களுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஏதமில் தன்னுமை அந்த பாசுரத்தில் கடைசியில் இருக்குது. ஆதலில் அவர்க்கு நாலோலக்கமருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாய, அவர்களுக்கு நீர் பகலோலக்கத்தை அருளி செய்ய, அவர்களுக்கு அனுகிரகம் பண்ண அப்படின்னு. அப்போ அடியவர்களுக்கு செய்யக்கூடிய அனுகிரகம்ங்கிறது இங்கே கேட்குறார். அங்கே திருமாலையில் தனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டார். ஸோ அந்த விஷயத்தில் திருப்பள்ளி எழுச்சி உயர்ந்தது அப்படின்னு தெரிகிறது. அதாவது திருமாலையில் ஆழ்வாருடைய முதல் படின்னா திருப்பள்ளி எழுச்சி ஆழ்வாருடைய 2வது படி அப்படின்ட்டு. அங்கே ஆழ்வாரை ரங்கநாதன் எழுப்பினார், இங்கே ரங்கநாதனை ஆழ்வார் எழுப்பினார். அது 1. 2வது அங்கே வாச்சிக கைங்கரியம், இங்கே காய்க கைங்கரியம் 2. 3வது கைங்கரியம் பெருமாளுக்கு உகந்தது அங்கே, இங்கே கைங்கரியம் அடியவர்களுக்கு உகந்தது இங்கே. அடுத்தது 4வது பெருமாள் ட்ரை டு ரீச் ஆழ்வாருங்க, இங்கே
அந்த ஆழ்வார் பெருமாளை அடைந்த பிறகு அதுக்குண்டான பலனை இங்கே காண்பிக்கிறார் திருப்பள்ளி எழுச்சியில். 5வது ஆழ்வாருடைய பிரேயர் எந்திரத்து எம்பிரானார் அப்படின்ட்டு தன்னை அனுகிரகம் பண்ணணும். இங்கே அவருக்கு நாளோலக்கம் அருள அப்படின்ட்டு அடியவர்களுக்கு அனுகிரகம் பண்ண அப்படின்ட்டு இங்கே திருப்பள்ளி எழுச்சியில். ஸோ இந்த 5 வித்தியாசம் மெயினாக எடுத்து காமிச்சிருக்காங்க. அதனாலே திருமாலையை காட்டிலும் திருப்பள்ளி எழுச்சி மிகவும் உயர்ந்தது அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்காங்க. இது ஆழ்வாருடைய நிலை, அதாவது அது முதல் நிலை, இது அடுத்த நிலை. ஸோ இப்படி அது பிறகு ஆழ்வாரும் தன்னுடைய பேர்லேயே வச்சுருக்காரு, தொண்டர் அடி பொடி ஆழ்வார் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஆழ்வாருடைய இந்த உயர்ந்த நிலை நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ இது மாதிரி திருமாலைக்கும் திருப்பள்ளி எழுச்சிக்கும் உண்டான வித்தியாசம் திருப்பள்ளி எழுச்சியினுடைய உயர்த்தி வியாக்கியானத்தில் சொன்னபடி நம்ம சுலபமாக ரொம்ப சிம்பிளாக அனுபவித்தோம். சிம்பிளாக தான் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சரி ஓகே அதை கொஞ்சம் அனுபவிப்போம் அப்படின்ட்டு. அடியேன் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.